திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் சென்னை வில்லிவாக்கத்திலிருந்து எழுதியுள்ள அவருடைய முதல் அனுபவத்தை பார்ப்போம். அவர் சொல்கிறார், 88, 89களில் அவர் நிறைய ஜோசியம் சொல்லிக் கொண்டிருந்தார். அவரிடம் வருபவர்களுடைய இறந்த காலத்தில் என்ன நடந்தது, நிகழ்காலம், எதிர்காலம், இதையெல்லாம் என்ன நடக்கப் போகிறது என்றெல்லாம் ஜோசியம் பார்த்து சொல்லிக் கொண்டிருந்தாராம். அப்பொழுது அவரிடம் ஒருவர் வந்தார். அவர் சொன்னார், சில நாட்களாக என்னுடைய கனவில் ஒரு வயதானவர் வந்து கொண்டிருக்கிறார், தாடி வைத்து கொண்டிருக்கிறார். அவர் யார் என்று கேட்டாராம் இவருக்கு உண்மையில் யார் என்று தெரியாது. அப்படி யாரையும் இவர் பார்த்ததாக அவருக்கு நினைவில்லை. ஆனாலும் ஜோசியம் கேட்க வந்திருப்பவரை நாம் ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கக்கூடாது என்று சற்று நடித்தாராம். கண்களை மூடிக்கொண்டாராம். எதையோ ரொம்ப அலசி ஆராய்வது போல முகத்தை வைத்து கொண்டாராம். பிறகு திடம் என்று சொன்னாராம், அவர் யோகி ராம் சரத்குமார் என்று. ஸ்ரீனிவாசன் சொல்கிறார், எனக்கு சத்தியமாக அவரை பற்றி தெரியாது, அவருடைய பெயரை பற்றி தெரியாது, அப்படி ஒருவர் இருக்கிறார் என்பது கூட தெரியாது. ஆனால் என் வாயிலிருந்து அந்த பெயர் எப்படி வந்தது? நான் நடித்து கண்களை மூடிக்கொண்டு எதையோ அலசி ஆராய்வது போலத்தான் கண்ணை மூடிக்கொண்டேன். ஆனால் சற்றென்று என்னுடைய வாயிலிருந்து தானாகவே உதிர்ந்தன இந்த வார்த்தைகள், யோகி ராம் சரத்குமார். உடனே இவர் கேட்டார், என்னிடம் வந்தவர், அவர் எங்கே இருக்கிறார் என்று. அப்பொழுதும் அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனால் என் வாயிலிருந்து வந்தது திருவண்ணாமலை. எனக்கே மிகவும் ஆச்சரியமாக இருந்தது, அற்புதமாக இருந்தது. இது என்ன, நாம் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, ஏதோ ஒரு பேர் சொன்னோம், ஏதோ ஒரு ஊர் சொல்கிறோமே என்று என் மனதிற்குள் ஒரு வியப்பு. உடனே அவர் கேட்டார், நான் இவரை சென்று பார்க்கலாமா என்று. எனக்கு உதறல் எடுத்தது. நாம் ஏதோ சொல்கிறோம், நமக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதனால் அவரிடம், இல்லை, முதலில் நான் போய் பார்த்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டேன். நான் நினைத்தேன் அவர் சிறிது நாளில் அதை மறந்து விடுவார், அதன் பிறகு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது என்று.